வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த வாய்ஸ் மெசேஜை ஆர்வத்தோடு கேட்கின்ற உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என சங்கீதம் 34:8 வாசிக்கிறோம். எதை வைத்து நாம் ஒருவரை நல்லவர் என்று சொல்லுவோம்? அவருடைய செயல்பாடுகளை வைத்துதான். ரோமர் 5 6 முதல் 10 வசனங்களில், நாம் பெலனற்றவர்களாய் இருந்தபோது, நாம் பாவிகளாய் இருந்தபோது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தபோது கிறிஸ்து நமக்காக மரித்தார் என அறிந்து கொள்கிறோம். மட்டுமல்ல, நம் தொடர் விசுவாச வாழ்வில் நம்மை நடத்துகிறார், பலப்படுத்துகிறார், தேவைகளை சந்திக்கின்றார். இந்த நல்ல கர்த்தர் யாருக்கு நல்லவராக அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறார்? சங்கீதம் 73:1 இவ்விதமாய் கூறுகிறது: சுத்தமான இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயம், பரிசுத்த வாழ்க்கை, இவைகளை எப்படி புரிந்து கொள்வது? சரியான நோக்கம், நேர்மையான செயல்கள் நம் வாழ்வில் காணப்படுவது. பரிசுத்த வாழ்க்கை என்பது தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் தெய்வீக பண்புகளுடனும் நற்சுபாவங்களுடனும் வாழ்வதாகும். இறை உறவுடன் வாழ்தல், தேவ ஆவியினால் நடத்தப்படுதல், தேவனுடைய விருப்பங்களை அறிந்து செயல்படுதல், இவைகள் பரிசுத்த வாழ்வின் முக்கிய அம்சங்களாகும். அன்பு, தாழ்மை, உண்மை, தூய்மை, பொறுமை போன்ற உயர்ந்த பண்புகளை பிரதிபலித்து வாழ்வதே பரிசுத்த வாழ்க்கை. பிரார்த்தனைகள், வேத தியானங்கள், ஆராதனைகள், காணிக்கை வழங்குதல், இறைப்பணி செய்தல் என பக்தி காரியங்களை இறை ஆர்வமும் இறை நம்பிக்கையும் உடைய எவரும் செய்யலாம். நல்லவர்களும் இவைகளை செய்ய இயலும், கெட்டவர்களும் இவைகளை செய்ய இயலும். ஆனால் அன்பு, தாழ்மை, உண்மை, பொறுமை, சாந்தம், பண ஆசையின்மை, பொருளாசையின்மை ஆகிய பண்புகளை பரிசுத்தமாக்கப்பட்ட இருதயமுடையவர்களே பிரதிபலிக்க முடியும். பக்தி வாழ்க்கையை அல்ல, பரிசுத்த குணங்களையே நாம் பிரதிபலித்து வாழ வேண்டும். அன்பானவர்களே, ஆண்டவர் நல்லவர். அவரின் செயல்களை, கிரியைகளை நாம் புரிந்து கொள்ள, அவருடைய வல்லமையை உணர, அனுபவிக்க சுத்த இருதயம் நமக்கு தேவை. தெளிந்துணர்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.